அன்பான 8ஆம் வகுப்பு மாணவ மாணவர்களே, உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. 8ஆம் வகுப்புக்கான இங்கிலீஷ் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் லெசன் 6 பாடம் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷன்ஸ் ப்ரிபோசிஷன்னா என்ன? ப்ரிபோசிஷன்ஸ் அப்படின்னா என்ன? The teacher explains that preposition is a word. ப்ரிபோசிஷன்ங்கிறது ஒரு வார்த்தை தான், ஆர் எ ஃப்ரேஸ், ஒரு வார்த்தைகள் அடங்கிய தொகுப்பு. That is used for before a noun or a pronoun. ப்ரிபோசிஷன்ங்கிறது ஒரு வார்த்தை, ஒரு வேர்ட் ஆர் ஒரு ஃப்ரேஸ், ஒரு வார்த்தைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு. அது எதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணப்படுதுன்னா நவுன் ஆர் ப்ரொனவுன், பெயர் சொல் அல்லது பெயர் உரிச்சொல்லுக்கு முன்னாடி அது யூஸ் பண்ணப்படுது. டு டு ஷோ பிளேஸ், இடத்த காமிக்கிறதுக்கும், டைம் நேரத்தை காமிக்கிறதுக்கும், டைரக்ஷன் காமிக்கிறதுக்கும் அது என்ன செய்யப்படுது, யூஸ் பண்ணப்படுது. எது? அந்த ப்ரிபோசிஷன். அடுத்தது இந்த ப்ரிபோசிஷன் மேலும் என்ன செய்யணும், ப்ரிபோசிஷன் shows its relationship to another word or a part of a sentence. ப்ரிபோசிஷன் வந்து ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தைக்கு என்ன தொடர்பு? ப்ரிபோசிஷன் shows its relationship to another word or a part of a sentence. அந்த சென்டென்ஸில் உள்ள மற்ற வார்த்தைகளுக்கும் இந்த நவுனுக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி அதை சொல்லுது. Preposition can be classified into 3 kinds: time, place, position. Time, place, position. காலத்தை பற்றி குறிக்கிறது, இடத்தை பற்றி, அப்புறம் அதனுடைய இருப்பிடத்தை பற்றி குறிப்பிடக்கூடியது. மொத்தம் 3 விதமான preposition இருக்கு. Prepositions can be classified into 3 kinds: time, place, position. இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொசிஷனை பற்றி தான் பார்க்க போறோம். அதனுடைய இருப்பிடம் எங்க இருக்கு? மேலையா, கீழையா, முன்னாடியா, பின்னாடியா, அருகிலா, தொலைவிலா, தூரத்திலா, பக்கத்திலா என்று ஒரு 2 பொருளுக்கு இடையே உள்ள அந்த இருப்பிடம் எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த லெசன்ல இந்த ப்ரிபோசிஷன்ல பார்க்க போறோம். ப்ரிபோசிஷன் மொத்தம் 3 விதமா இருந்தாலும், டைமை குறிக்கக்கூடியது, இடத்தை குறிக்கக்கூடியது, இருப்பிடத்தை குறிக்கக்கூடியதா இருந்தாலும் நம்ம பொசிஷனை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ இந்த ப்ரிபோசிஷனை கவனிங்க. இந்த டாக் என்பது ஒரு நவுன். இஸ் டேஷ் த டேபிள், டேபிள் என்பது ஒரு நவுன். இந்த டாக்குக்கும் அந்த டேபிளுக்கும் இடையில, இந்த டாக் இருக்குல்ல, இந்த டாக்குக்கும் இந்த டேபிளுக்கும் இடையில என்ன தொடர்பு? டாக் இஸ் அண்டர் த டேபிள். டாக் வந்து மேஜைக்கு அடியில் இருக்கு. அப்போ அதனுடைய இருப்பிடம் எங்க அப்படின்னா, அதனுடைய பொசிஷன் எங்கன்னா அண்டர். அப்போ அந்த 2க்கும் அடி, இந்த டாக்கானது, இந்த டாக் இஸ் அண்டர் த டேபிள். இப்போ அந்த நாயானது டேபிளுக்கு அடியில் இருக்குன்னு சொல்லி அந்த இருப்பிடத்தை சொல்லுதுல்ல, அதுதான் என்னது, இந்த அண்டர் தான் ப்ரிபோசிஷன் வேர்ட். ப்ரிபோசிஷன் அப்படிங்கிற வேற ஒன்றும் இல்லை, 2 நவுன்களுக்கு இடையில வரக்கூடியது. அப்புறம் அது எதை குறிப்பிடக்கூடியது? இடத்தை குறிப்பிடக்கூடியது, அப்புறம் நேரத்தை டைமை குறிப்பிடுது, அப்புறம் திசையை குறிப்பிடக்கூடியது, அப்புறம் அந்த 2 பொருளுக்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை குறிப்பிடக்கூடியது. அது 3ஆ இருந்தாலும் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா இந்த ப்ரிபோசிஷன் பாடத்துல பொசிஷன், அந்த பொருளுடைய இருப்பிடத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். சரியா? நிறைய ப்ரிபோசிஷன், உருப்படை சொல்னா என்ன தமிழ்ல, அல்லது முன்னிடை சொல் ப்ரிபோசிஷன். ஒரு வாக்கியத்தில் வருகின்ற பெயர் சொல்லுடன் மற்றொரு பெயர் சொல் அல்லது பெயர் உரிச்சொல் என்னும் இவற்றுள் ஏதாவது ஒன்றுக்குள்ள தொடர்பை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படும் சொல் உருப்படை சொல் அல்லது முன்னிடை சொல் ப்ரிபோசிஷன் என்று அழைக்கப்படும். சரிதானா? ப்ரிபோசிஷன் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம அசஸ்மெண்ட்டுக்கு போவோம். இப்போ சில ப்ரிபோசிஷன் பார்ப்போம். இப்போ இந்த பாக்ஸ் இருக்கு, இந்த பனானா இருக்கு. இந்த பனானா இஸ் இன் த பாக்ஸ். அந்த பனானாவுக்கும் அந்த பாக்ஸுக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்னன்னா இன் என்பது ஒரு ப்ரிபோசிஷன் தான். இந்த பனானா இஸ் இன் த பாக்ஸ். இப்போ கவனிங்க, இந்த டேபிள் அப்புறம் இந்த டாக் இஸ் அண்டர் த டேபிள். இந்த மேன் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ட்ரீ. சரியா? அப்ப இந்த மனுஷன் அந்த மரத்துக்கு முன்னாடி இருக்கிறான். இன் ஃப்ரண்ட் ஆஃப், இது ஒரு ப்ரிபோசிஷன், முன்னால். அண்டர்னா கீழே. The book is on the table. The book is on the table. அப்போ ஆன்னா என்னது? மேலே. அப்போ அந்த புக்குக்கும் அந்த டேபிளுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா மேலே. அப்போ இந்த புக் இஸ் ஆன் த டேபிள். இப்போ 2 பாக்ஸ் இருக்கு, அப்புறம் ஒரு பனானா இடையில நடுவில் இருக்கு. The banana is in between the 2 boxes. அந்த 2 பாக்ஸுக்கு நடுவில் அந்த பனானா இருக்கு. அப்போ ப்ரிபோசிஷனா என்னன்னு வழங்கிடுச்சா? 2 நவுன், ஒரு டேபிள், ஒரு டாக், ஒரு ட்ரீ, ஒரு மேன், a tree, a man, அப்புறம் பாக்ஸஸ் பனானா, அப்புறம் டேபிள் புக்கு, அப்புறம் பனானா பாக்ஸ். இந்த 2 நவுன்களுக்கு இடையில் உள்ள தொடர்பை
குறிப்பிடக்கூடிய வார்த்தை தான் என்னது ப்ரிபோசிஷன். சரிதானா? இப்போ அந்த ப்ரிபோசிஷனுடைய சின்ன ஒரு வீடியோ விளக்கத்தை நம்ம என்ன செய்யலாம், அடுத்து பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இங்கிலீஷ் சென்டென்ஸ் சென்டரில் உள்ள ப்ரிபோசிஷனுடைய வீடியோ முன்னாடி உள்ள வீடியோ இது இந்த ப்ரிபோசிஷனுக்கான வீடியோவில் பயன்படும். The rabbit is on the table. The rabbit is on the table. The rabbit is beside the box. Beside the box. Beside na அருகில். Rabbit எங்க இருக்கு? அந்த பாக்ஸுக்கு. இந்த rabbit is in the box. In வந்து என்னது? உள்ளே. The ball is climbing up. The ball is going up the stairs. அந்த படிக்கு மேல ஏறி போகுது. Ball is climbing down the stairs. படியில அப்படி கீழே இறங்கி வருது. Down ஒரு preposition. The ball is going through the pipe. அந்த பைப் வழியா அந்த இது என்ன செய்யுது? பால் போயிட்டு வருது. The rabbit is playing with the tortoise. Withனா உடன். The ball is going along the bridge. இது வழியா என்ன செய்யுது? Across the bridge, along the bridge ன்னு போடலாம். வழியாக குறுக்க. The ball is going round the box. அப்ப ரவுண்ட் அடிக்குது. Around the box. Going around the box. அப்ப around ஒரு preposition. The ball is behind the box. Sorry, the rabbit is behind the box. அந்த பாக்ஸுக்கு பின்னாடி. Jump, the rabbit is jumping over the box. மேலே. The rabbit is between the blue box and the red box. Red boxுக்கும் blue boxுக்கு நடுவுல இடையில அது. The rabbit is sitting among the boxes. பாக்ஸஸுக்கு இடையில நடுவுல அது rabbit இருக்கு. The rabbit is under the table. The rabbit is in front of the box. பாக்ஸுக்கு முன்னாடி rabbit இருக்கு. இது ஒரு இது ப்ரிபோசிஷனுக்கான ஒரு வீடியோ. அந்த ப்ரிபோசிஷன் நல்லா பார்த்துக்கிடுங்க. அடுத்தது நம்ம வந்து ப்ரிபோசிஷனோட அடுத்து பார்ப்போம். இப்போ எல்லா ப்ரிபோசிஷனுடைய மீனிங்கை எழுதிக்கிடுங்க. எபவுட் அப்படின்னா பற்றி, எபவுனா மேல், அக்ராஸ்னா குறுக்கே, ஆஃப்டர்னா பிறகு, எகனஸ்னா எதிராக, அலாங்னா வழியாக, நெடுக்கில் அதனோடு, அமங் மத்தியில் நடுவே, அரவுண்ட் சுற்றிலும், அஸ் போல, அட் இல் அல்லது இடத்தில், பிஃபோர் அப்படின்னா முன்னால், பிசைடுனா அருகில், அடுத்து பிட்வீன் இடையில், பிசைட்ஸ் மேலும் கூட, பியாண்ட் அப்பால், பை ஆல், டூரிங் பொழுது, எக்ஸப்ட் தவிர, ஃபார் அப்படின்னா இக்கு அல்லது அதற்காக, ஃப்ரம்னா இருந்து, இன் இல் அல்லது உள்ளே, இன்சைடு உள்ளே, அப்புறம் வந்து இன்டூனா இல் அல்லது உள்நோக்கி, லைக்னா போல அது மாதிரி, நியர் அப்படின்னா அருகில், ஆஃப் இன் உடைய, ஆன் மேலே, அவுட் சைடு வெளியே, ஓவர் மேலே, சின்ஸ் இருந்து, சின்ஸ்னானது இருந்து, அடுத்து த்ரோ மூலம் அல்லது வழியாக, டில் வரைக்கும், டு இக்கு அல்லது வரை, டுவர்ட்ஸ் அதை நோக்கி, அண்டர்னா அடியில் அல்லது கீழே, அப் அப்படின்னா மேலே, வித் அப்படின்னா உடன், வித்தின் உள்ளாக, வித்தவுட் இன்றி. இப்போ அசஸ்மெண்ட் பகுதிக்கு வரணும். இந்த எல்லா ப்ரிபோசிஷனையும் எழுதி அதனுடைய அர்த்தம் எழுதிக்கிடுங்க. அடுத்து நம்மளுடைய புக்கினுடைய அசஸ்மெண்ட் பகுதிக்கு வருவோம். லுக் அட் த பிக்சர், பிக் அவுட் த கரெக்ட் ப்ரிபோசிஷன் அண்ட் ஃபில் த பிளாங்க்ஸ். இப்போ இந்த குரங்கு வந்து இந்த மங்கி வந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு மேல இருக்கு. அப்ப என்ன வரணும்? இன், அண்டர், ஆன், இன் ஃப்ரண்ட் ஆஃப். அப்ப என்ன வரணும்? ஆன் வரணும். அப்ப இந்த இடத்துல ஆன். அடுத்தது அந்த பாக்ஸுக்குள்ள அந்த மங்கி இருக்கு. அப்ப இன்.
அடுத்தது இந்த சேருக்கு கீழே என்ன இருக்கு, அண்டர்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா அந்த மங்கி இருக்கு. அப்போ அண்டர், இங்க கரெக்டான ப்ரிபோசிஷன் வந்து அண்டர். அடுத்தது காருக்கு முன்னாடி அந்த குரங்கு இருக்கு. அப்ப இன் ஃப்ரண்ட் ஆஃப், இன் ஃப்ரண்ட் ஆஃப். சரியா? இன் ஃப்ரண்ட் ஆஃப் சேர்த்து தான் வரும். இன் ஃப்ரண்ட் ஆஃப், காருக்கு முன்னாடி. சரியா? அப்போ 4 ப்ரிப்போசிஷன் கொடுத்துருந்தாங்க. 4ஐயும் நம்ம அர்த்தம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். இன்னா உள்ளே, அண்டர்னா கீழே, ஆன்னா மேலே, இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னால். அதனுடைய இதுக்கு தக்கன எழுதியிருக்கோம். இந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கு, அப்போ அங்கே ஆன். பாக்ஸுக்கு உள்ளே இருக்கு, அப்போ இன். சேருக்கு கீழே அடியில் இருக்கு, அப்போ அண்டர். காருக்கு முன்னாடி இருக்கு, அப்போ இன் ஃப்ரண்ட் ஆஃப். ரோமன் லெட்டர் 2 அசஸ்மெண்ட் பகுதியில் ரோமன் லெட்டர் 2 சர்க்கிள் த ப்ரிப்போசிஷன் இன் த ஃபாலோவிங் சென்டென்சஸ். சர்க்கிள்னா என்னது? வட்டமிடு. ப்ரிப்போசிஷன் வட்டமிடு. பின் வரக்கூடிய வாக்கியங்களில் ப்ரிப்போசிஷனை வட்டமிட்டு காமிங்க. த பாய்ஸ் ஆர் சிட்டிங் ஆன் த பெஞ்ச். அப்போ என்ன வரும்? ஆன். ரெண்டாவது இங்க முதல் இதுக்கு வந்து ஆன். சரியா? த கேர்ள்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பிளாக் போர்ட். த கேர்ள்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பிளாக் போர்ட். அப்போ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ப்ரிப்போசிஷன். சரியா? அப்போ ப்ரிப்போசிஷன் வந்து என்ன செய்யலாம், அங்கே சொல்லலாமா? அப்போ இன் ஃப்ரண்ட் ஆஃப். மூணாவது இந்த பால் இஸ் இன் த பாஸ்கெட். இந்த பாஸ்கெட். அப்போ வந்து பால் இன் வந்து ப்ரிப்போசிஷன். த டேபிள் இஸ் நியர் த டோர். அந்த டேபிள் வந்து கதவுக்கு பக்கத்தில் இருக்கு, அப்போ நியர் ப்ரிப்போசிஷன். த ஸ்டிக் இஸ் அட் த கார்னர். கதவுக்கு அருகில், சரி, கார்னருக்கு அருகில், அதாவது மூளைக்கு அருகில் அந்த ஸ்டிக் கம்பு இருக்கு. அடுத்த கார்னர்ல அந்த கம்பு இருக்கு. கார்னருக்கு அருகில் இல்லை, கார்னர்ல அந்த மூலையில அந்த கம்பு இருக்கு, ஸ்டிக் இருக்கு. அடுத்த அப்போ ரோமன் லெட்டர் 2ல சர்க்கிள் பண்ண வட்டம் போட சொல்லியிருக்காங்க. ஏதாவது ப்ரீபொசிஷனை வட்டம் போட்ட முதல்ல ஆன், இன் ஃப்ரண்ட் ஆஃப், இன், நியர், அட். அடுத்து மூணாவது fill in the blanks with the correct preposition. Kannan usually goes to school at 8:30 a.m. He visited the Taj Mahal since 2008. சரியா? He visited the Taj Mahal in 2008. அப்ப இன்னு தான் போடணும். 2018 தாஜ்மஹாலை பார்த்தார். ஐ வில் கோ அப்ராட் டேஸ் ஹாலிடேஸ். நான் வந்து வெளிநாட்டுக்கு போறேன். எதுக்காக அப்படின்னா சம்மர் ஹாலிடே. அப்போ அதற்காகங்கிறது ஃபார். ஐ வில் கோ அப்ராட் ஃபார் சம்மர் ஹாலிடேஸ். இது ப்ரிப்போசிஷன்ஸ். ஃபார் வந்து ப்ரிப்போசிஷன். த பிரிட்ஜ் இஸ் டேஸ் த ரிவர். பிரிட்ஜ் வந்து எதுக்கு கீழே மேலே இருக்கும் அப்படின்னா ரிவருக்கு மேலே இருக்கும். அப்படிதானே? ஆற்றுக்கு மேலே தான் பிரிட்ஜ் இருக்கும். அப்போ இந்த பிரிட்ஜ் இஸ் ஓவர் த ரிவர் அல்லது அபவ் த ரிவர். ஆற்றுக்கு மேலே இஸ் எபவ் த ரிவர். ஆற்றுக்கு மேலே அந்த பிரிட்ஜ். ஷி பிளேஸ் டென்னிஸ் இன் திஸ் மார்னிங். டென்னிஸ் இன் த மார்னிங். ஹி பிளேஸ் டென்னிஸ் இன் த மார்னிங். அவன் வந்து டென்னிஸ் வந்து இன்னைக்கு காலையில் விளையாடுவாங்க. சரியா? இப்போ ஐ மெட் மை ரோமன் லெட்டர் 4 சூஸ் த கரெக்ட் ப்ரிப்போசிஷன். இல்லை பிராக்கெட்ல 2 ப்ரிப்போசிஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் சரியான ப்ரிப்போசிஷனை இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். இல்லை டைமும் வருது, இடமும் வருது. ஐ மெட் மை ஃப்ரெண்ட் இன் அட் ஆல் அல்லது அட்டு. அப்போ ஐ மெட் மை ஃப்ரெண்டு காலை வந்துச்சு, டைம் குறிப்பிட்டாங்கன்னா என்ன போடணும் அப்படின்னா அட்டு தான் போடணும். ஐ மெட் மை ஃப்ரெண்ட் அட் 3 PM. வி வியர் நியூ ட்ரெஸ் ஆன் பொங்கல் டே. நாங்கள் பொங்கல் நாளில் வந்து புது ட்ரெஸ் போடுவோம். அப்போ அங்கே அட்டு போடக்கூடாது. இங்கே வந்து பொங்கல் டே ஒரு நாள் வந்திருக்கனால ஆன் போடணும். ஐ வாஸ் பார்ன் ஆன் ஏப்ரல். ஐ வாஸ் பார்ன் இன் ஏப்ரல். நான் ஏப்ரல் மாதத்தில் பிறந்தேன். இன்னும் போடணும். ஐ வில் பை எ டிவி ஆன் மண்டே. ஐ வில் பை எ டிவி ஆன் மண்டே. நான் மண்டேயில் திங்கக்கிழமைக்கு டிவி வாங்குவேன். ஹீ ரேன் அக்ராஸ் த ரோட். அவன் ரோட்டின் குறுக்க ஓடினான். across the road. He ran across the road. சரியா? அப்ப இதுதான் சரி.
அப்போ சரியான ப்ரிப்போசிஷனை எடுத்து எழுதிட்டோம் ரோமன் லெட்டர் 4ல. அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங். மேட்ச் த ப்ரிப்போசிஷன் வித் த பிக்சர். முதல்ல ஒரு ஃபுட்பால் கொடுத்துருக்காங்க. ஃபுட்பால் என்ன செய்யுது? பாக்ஸுக்குள்ள இருக்கு. த ஃபுட்பால் இஸ் இன் த பாக்ஸ். அப்போ என்ன வரணும்? இன். இதை பொறுத்தோம். அடுத்து ரெண்டாவது, ஃபுட்பால் ஆனது பாக்ஸுக்கு முன்னாடி, இன் ஃப்ரண்ட் ஆஃப். பாக்ஸுக்கு முன்னாடி, இன் ஃப்ரண்ட் ஆஃப். அடுத்து ஃபுட்பால் ஆனது பாக்ஸுக்கு மேலே, எபோவ். இந்த பாக்ஸ், இந்த ஃபுட்பால் இஸ் எபோவ் த பாக்ஸ். அப்போ எபோவ். அடுத்தது ரெண்டு பாக்ஸுக்கு நடுவில் அது இருக்கு. அப்படித்தானே? பெட்வீன். அப்போ இது வந்து பெட்வீன், இடையில. சரியா? அப்போ இதோட ப்ரிப்போசிஷன் முடிஞ்சிருச்சு. ப்ரிப்போசிஷன் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, டைம் ப்ரிப்போசிஷன் பார்த்துருக்கோம், பொசிஷன் ப்ரிப்போசிஷன் பார்த்துருக்கோம். சரியா? அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம அசஸ்மெண்ட் இந்த பகுதியையும் இந்த ப்ரிப்போசிஷனுடைய அர்த்தங்களையும் நோட்டில் என்ன செஞ்சுக்கணும்? எழுதி படிச்சுக்கணும். சரியா? மாணவர்கள் இதை நோட்டில் எழுதி படித்துக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.